நம்ம வந்து எப்போவுமே பசிச்சு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்களுக்கு சாப்பிட்றோம். கண் ஏதாவது பார்த்துச்சுன்னா உடனே அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்குது. அதாவது நம்மளுடைய எலும்புக்கூடு இருக்கு இல்லையா, அந்த எலும்புக்கூடு இப்படி நம்மளை மூடிட்டு இருக்குல்ல, இதயத்தையும் நுரையீரலையும் ரொம்ப பக்காவாக பாதுகாப்பாக வச்சிட்ருக்கு இல்லையா, அந்த இடத்த யூஸ் பண்ணி எப்படி மூச்சு இழுத்து விடுறது அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மூச்சு பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் நிறைய ஆக்ஸிஜன் போகும், குழந்தைக்கும் நிறைய ஆக்ஸிஜன் போகிறதுனால குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகிறதுனால அதனுடைய மூளை பகுதி வளர்ச்சி, உடலுடைய உறுப்புகள் வளர்ச்சி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணுற ராங் ப்ரீத்திங் என்ன ஆகுதுன்னா, நமக்கு சரியான அளவில் ஆக்சிஜன் இல்லாத தொட்டு நம்ம சீக்கிரமாக வயதான தோற்றம் வருது. ஏன்னா உறுப்புகளுக்கு, ஸ்கின்னுக்கு, மூளைக்கு எல்லாத்துக்குமே கம்மியாக நமக்கு ஆக்சிஜனை நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உறுப்புகளுக்கு நிறைய ஆக்சிஜன் போக தொட்டு ரத்த ஓட்டம் போகாத அது பழுதடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து மூச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கணும். தினமுமே காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம மூச்சை இழுத்து விடுறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம உட்காந்து நம்ம எப்படி மூச்சை இழுக்கிறோம், எப்படி வெளியில் போகுது அப்படிங்கிறத கவனிச்சிருக்கீங்களா? எதை பார்த்தாலும் நமக்கு பிடிச்சது அப்படின்னா உடனே எடுத்து சாப்பிட்றோம். அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது, அது டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா அது பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்ட பிறகு நம்ம சாப்பிட்றோமா கவனிக்கிறதே இல்லை. நம்ம வந்து எப்போவுமே பசிச்சு சாப்பிட்றதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்களுக்கு சாப்பிட்றோம். கண் ஏதாவது பார்த்துச்சுன்னா உடனே அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்பொழுது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு மாதிரி அழகு, நம்மளை தூண்டக்கூடிய உணர்வு, அதாவது பசிங்கிறத விட அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை தூண்டக்கூடியதாக தான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அதை போய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி சாப்பிடவும் செய்கிறோம். ஆனால் அது சாப்பிடும்பொழுது அது நமக்கு உகந்ததா, அந்த வெதருக்கு, அந்த கிளைமேட்டுக்கு நமக்கு அது சரியான சாப்பாடா, இல்லை நம்ம சாப்பிடும்போது அது ஜீரணமாகுதா, எந்த நேரத்துக்கு அதை சாப்பிட்றோம், அதை சாப்பிட்ட பிறகு நம்ம பேசாமல் உட்காந்துருக்கோமா இல்லை நிறைய வேலை செய்கிறோமா, இது எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. தயவு செய்து உங்கள் உடம்பை கவனிங்க, உங்கள் மூச்சை கவனிங்க, உங்களோட உடலினுடைய இயக்கத்தை கவனிங்க. உங்களுக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்கலாம், இருந்தாலும் இதுக்கு நடுவில் உங்களுடைய உடம்பை நீங்கள் உங்கள் உடம்பு கொடுக்குற சிக்னலை கவனிங்க. ரெண்டாவது, பசிச்சு சாப்பிடுங்க. பசிக்கலை அப்படின்னா அந்த மீலை ஸ்கிப் பண்ணுங்கள். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டீ, ஒரு ஸ்நாக்ஸு, திரும்ப நைட்டு டின்னரு, இரவு படுக்க போகும்போது நம்ம ஏதாவது ஒன்று சூடாக நம்ம குடிக்கணும். ஒரு மஞ்சத்தூள் போட்ட பால், அப்படி இல்லைன்னா சுக்கு பால், சில பேர் காஃபி, டீ. நைட்டு படுக்க போகும்போது கூட சில பேர் காஃபி டீ குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நாள் முழுக்க ஏதாவது வயத்தில் போட்டுக்கிட்டே இருக்கோம். இன் பிட்வீன் நம்ம ஒரு மீலுக்கும் அடுத்த மீலுக்கும், அதாவது ஒரு சாப்பாட்டுக்கும் அடுத்த சாப்பாட்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கேப் இருக்கும்போது அந்த கேப்பில் நீங்கள் உங்களோட வயிறு சுத்தமாகறதுக்கும், ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கும் அந்த இடம், அந்த அந்த டைம் கொடுங்க. பசிச்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம மூச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த டயட்டை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம். எதுக்காக நான் ஒரு அவேர்னஸ்க்காக சொன்னேன் அப்படின்னா, இப்போத்துலேருந்தே இதை கேட்குறது போதே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பசிச்சு சாப்பிட்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் கேப் இருக்கணும். பசிக்கலைன்னா அந்த மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மீல் சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு காற்று, கால் வயிறு தண்ணீர், அப்படி தான் இருக்கணும் நம்மளோடது. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. 20 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிற்பாடு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிங்க. நடுவில் தண்ணி வச்சுக்கோங்க. தொண்டையை அடைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு சிப் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம மூச்சுக்கு வருவோம். மூச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு நம்ம சாப்பிட்ற உணவு, இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எனர்ஜி கொடுக்கறது. இதில் உணவு இல்லாமல் கூட நம்ம விரதமாக ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், 21 நாள் கூட சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி குடிச்சு விரதம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் மூச்சு இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா? உங்களுடைய மூச்சு எப்படி உள்ளே போகுது, வெளியில் வருது அப்படிங்கிறது. முதல்ல நான் வந்து ஒரு எபிசோடில் தீர்க்க சுவாச பிராணாயாமம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது மூச்சை இழுத்து வெளிவிடும் பொழுது தீர்க்கமாக, ஸ்லோவாக மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக வெளிவிடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள், பார்க்காதவங்க அதை அந்த அந்த எபிசோட் பாருங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது உங்களோட டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இந்த வயிற்று பகுதி, அதாவது நம்மளுடைய எலும்பு கூடு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு கூடு இப்படி நம்மளை மூடிட்டு இருக்குல்ல, இதயத்தையும் நுரையீரலையும்
ரொம்ப பக்காவாக பாதுகாப்பாக வச்சிட்ருக்கு இல்லையா, அந்த இடத்த யூஸ் பண்ணி எப்படி மூச்சை இழுத்து விடுறது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பகுதி தொட்டு நம்ம வந்து மூச்சு இழுத்து விடுறதுக்கு பேர் செக்ஷனல் ப்ரீத்திங் அப்படின்னு பேர். செக்ஷனல் அப்படின்னா பகுதி பகுதியாக பிரித்து எடுத்து மூச்சு இழுத்து விடுதல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மூச்சு இழுத்து விடுறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். முக்கியமாக யார் ரொம்ப பண்ணணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களும் வயதானவர்களும் கட்டாயமாக மூச்சு பயிற்சி பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி ஏன் இவங்க 2 பேரும் எல்லாருமே பண்ணணுங்க. எல்லாருமே மனிதர்களாக இருக்கிற எல்லாருமே பண்ணணும். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் வயதானவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பாடியினுடைய இயக்கங்களும் ஸ்லோவாக இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக மூச்சு பயிற்சி பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கும் சேர்த்து அவங்க வந்து மூச்சு இழுத்து விடுறதுனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கும் சேர்த்து நிறைய மூச்சு இழுத்து விடணும். அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது மூச்சு இழுத்து விடுறது கிடையாது. அம்மா தான் இழுத்து விட்டுருக்காங்க. தொப்புள் கொடி மூலமாக அதுக்கு வந்து ஆக்சிஜன் போயிட்டுருக்குது. வெளியில் வந்து அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண பிறகு தான் குழந்தை முதல் மூச்சு எடுக்குது. அப்போ தான் அது கத்துது, நுரையீரல் விரிவடையுது, மூச்சு எடுக்குது. இப்போது அம்மா வந்து கர்ப்பிணி பெண் வந்து குழந்தைக்கும் சேர்த்து மூச்சு எடுத்துக்கிறதால நிறைய நல்ல மூச்சு பயிற்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர், அதாவது ப்ரெக்னென்ட் ஆன உடனேயே அவங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடணும். தனியாக அவங்களா பண்ணாமல் புக்கை பார்த்தோ இல்லை டிவி பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டாகிராம் பார்த்தோ அது மாதிரியெல்லாம் பண்ணாமல் சரியான ஒரு நல்ல ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு அதை கற்றுக்கிட்டு பண்ணணும். இப்போ என்கிட்ட வர்ற கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க கர்ப்பம் தரித்த பிறகு அதை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி எல்லாம் ரெடியான பிற்பாடு 12 இல்லைன்னா 14வது வாரத்திலேயே மூச்சு பயிற்சி ஆரம்பிச்சிடுவேன். இந்த மூச்சு பயிற்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் நிறைய ஆக்சிஜன் போகும், குழந்தைக்கும் நிறைய ஆக்சிஜன் போகிறதுனால குழந்தையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகிறதுனால அதனுடைய மூளை பகுதி வளர்ச்சி, உடலுடைய உறுப்புகள் வளர்ச்சி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக முதல்ல மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வயதானவர்கள் பற்றி சொல்லியாச்சு. இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள், நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழணுங்கிற ஆசை இருக்கும். ஆயுள் இருக்கணுங்கிற வகையில் ஆரோக்கியமும் இருக்கணும். நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் தான் என்றைக்குமே நல்லது. ஸோ அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல மூச்சிலிருந்து தான் ஆரம்பிக்குது. மூச்சு, சுவாசம், பிராணன், உயிர், வாசி, என்ன வேணால் சொல்லலாம். நம்ம அந்த மூச்சினுடைய பல பெயர்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மூச்சை நான் எப்படி தீர்க்க சுவாச பிராணாயாமம் நான் சொல்லிக் கொடுத்தனோ அதே மாதிரி இப்போ டயஃப்ரம் மூச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் கைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய மார்புக்கு கீழே, அதாவது ஆண்களாக இருந்தால் மார்பு மேலே, பெண்களாக இருந்தால் இந்த பிரஸ்ட்டுக்கு கீழே கையை வச்சுக்கோங்க. உங்கள் மார்பகத்துக்கு கீழே கையை வச்சுட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. இப்போ மூச்சை இழுத்து விடும் பொழுது உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல செக் பண்ணுங்கள். மூச்சை இழுத்து விடும்போது மூச்சு இழுக்கும்போது உங்களுடைய மார்பும் வயிறும் உள்ளே போகுதா வெளியில் வருதா அப்படிங்கிறத முதல்ல கையை வச்சு செக் பண்ணுங்கள். மூச்சு இழுக்கும்போது வயிறு உள்ளே போகும். நிறைய பேருக்கு, அதாவது 80% பேருக்கு மேலே அவங்களுக்கு மூச்சை இழுக்கும்போது வயிறு உள்ளே தான் போகும். இது வந்து ராங்கான ப்ரீத்திங். ஏன்னா ஒரு பலூன் இருக்கு இல்லையா, பலூனில் உள்ளே ஊதுறீங்க காற்றை. ஊதும்போது என்னாகும், அது பல்ஜ் ஆகும், விரிவடையும் இல்லையா. பலூன் வந்து விரிவடையும் காற்று உள்ளே போகும்பொழுது. சுருங்கி இருக்கக்கூடிய பலூன் வந்து விரிவடையும். அந்த காற்று வெளியே போகும்போது அது சுருங்கும் இல்லையா. அதே மாதிரி தாங்க நம்ம டயஃப்ரமும். எப்படின்னா, மூச்சை இழுக்கும்போது நுரையீரல் விரிவடையணும். ஏன்னா காற்று உள்ளே போகுது, லைக் அ பலூன், காற்று உள்ளே போகுது. மூச்சு விடும்போது வெளியில் வரும். இதுக்கு உதாரணமாக உங்களுக்கு இன்னும் கூட சொல்லலாம். இப்போ யாராவது உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி இருக்கும். இவங்க மூச்சை இழுக்கும்போது அது என்ன பண்ணும், அந்த காற்று உள்ளே போகும்போது அந்த மிஷின்லேருந்து அந்த பலூனுக்கு காற்று வரும். காற்று வரும்போது அது விரிவடையும். காற்று வெளியில் போகும்போது அந்த பலூன் சுருங்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய நுரையீரலும். ஸோ இந்த நுரையீரல் விரிந்து சுருங்குவதைத்தான் நம்ம காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுறது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நிதானமாக பண்ணுறீங்க அப்படின்னா, எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் மூச்சை இழுக்கும்போது வயிறு உள்ளே போகுது, மூச்சை விடும்போது வெளியில் வருது அப்படின்னா அது வந்து ராங் ப்ரீத்திங். அப்போ என்ன பண்ணணும்? ஆனால் இதே நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மூச்சை இழுக்கும்போது உங்கள் வயிறு விரிவடையும், மூச்சை விடும்போது உள்ளே போகும். படுத்துட்டு இருக்கும்போது மட்டும் நம்மளை அறியாமல் நம்ம கரெக்டாக ப்ரீத் அவுட் பண்ணுறோம். அதனால தான் ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது அடுத்த நாள் நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்குது. ஸோ மொதல் நாள் நம்ம தூக்கமே இல்லை அப்படின்னா அடுத்த நாள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருப்போம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா,
நைட்டு தூங்கும்போது சரியாக மூச்சு இழுத்து விடுறீங்க. அப்போ பகல் ஃபுல்லாக அப்போ எவ்வளோ நாழி இருக்கீங்க? இப்போ ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னா, 24 மணி நேரத்தில நீங்க பகல்ல முழிச்சிட்டு இருக்கிறது தான் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 14லேருந்து 18 மணி நேரம் நம்ம முழிச்சிட்டு இருக்கோம். அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம பண்ற ராங் பிரீத்திங் என்ன ஆகுதுன்னா, நமக்கு சரியான அளவுல ஆக்ஸிஜன் இல்லாத தொட்டு நம்ம சீக்கிரமா வயதான தோற்றம் வருது. ஏன்னா, உறுப்புகளுக்கு, ஸ்கின்னுக்கு, மூளைக்கு எல்லாத்துக்குமே கம்மியா நமக்கு ஆக்ஸிஜன நம்ம குடுக்குறோம். அது மட்டும் இல்லாம, உறுப்புகளுக்கு நிறைய ஆக்ஸிஜன் போக தொட்டு ரத்த ஓட்டம் போகாத அது பழுதடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க நல்ல மூச்சு இழுத்து விடுறதும், ஆசனங்கள் பிராக்டிஸ் பண்றதும் என்ன ஆகும் அப்டின்னா, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள சர்வீஸ் பண்ற மாரி. எப்படி நம்மளோட கார வந்து நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற மிஷின்லாம் ஒரு சர்வீஸ் பண்றோம் இல்லையா? ஏசி இருந்துச்சுன்னா சர்வீஸ் ஆள கூப்பிட்டு 1 வருஷத்துக்கு ஒரு தடவ அத எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு கிளீன் பண்ணிட்டோம்னா, திருப்பி நல்லா வேலை செய்யும். ஸோ தொடச்சு சுத்தமா கிளீனா வச்சுட்டு நம்ம வேலை செய்யும்போது, அதனுடைய வேலை வந்து இன்னும் அதிகமா அது வந்து நமக்கு பலன குடுக்குற மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளும். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல மூச்ச இழுத்து நல்லா வெளியில விடுறதுக்கு முதல்ல தீர்க்க சுவாச பிராணாயாமம் பண்ணிட்டு டயஃப்ரம் பிரீத்திங் அதாவது செக்ஷனல் பிரீத்திங். பகுதி பகுதியாக பிரித்து எடுத்து நம்ம இப்ப மூச்சு இழுத்து விட போறோம். முதல் பகுதியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வயிற்று மேல நீங்க கைய வச்சுக்கங்க. டயஃப்ரம் பிரீத்திங் அதுக்கப்புறம் பண்ணலாம். முதல்ல நீங்க வந்து வயித்து மேல கைய வச்சுக்கோங்க. வயித்து மேல கைய வச்சுட்டு நல்லா மூச்ச இழுத்து பொறுமையா விடுங்க. மூச்ச இழுக்கும்போது வயிறு வெளியில வரணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பொறுமையா மூச்ச இழுத்து பொறுமையா விடுங்க. இதை எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15லிருந்து 20 முறை செய்யலாம். இத முடிச்சுட்டு நீங்க தரையில படுத்துக்கோங்க. தரையில படுத்துட்டு 2 கைகளையும் உள்ளங்கை வந்து மேல இருக்கிற மாரி இருக்கணும். கால்கள விரிச்சு வச்சுக்கோங்க. நேரா படுத்துக்கோங்க. படுத்துட்டு நல்ல மூச்ச பொறுமையா இழுத்து பொறுமையா விடுங்க. எத்தனை முறை? ஒரு 20லிருந்து 25 முறை. அதுக்கப்புறம் 2 கால்களையும் சேர்த்துட்டு கைகள நல்லா மேல தலைக்கு மேல போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புக்கு அதீதமான ஆக்ஸிஜன் போகும். அதீதமானன்னா என்ன? தேவையான அளவுக்கு மேல உங்களால ஆக்ஸிஜன் தேவைக்கான ஆக்ஸிஜனை நீங்க எடுத்துக்கிறது இல்ல. அதனால எல்லா உறுப்புகளுக்கும் நிறைய ஆக்ஸிஜன் போயி ரத்த ஓட்டம் சீராகும். மனசுல பதட்டம் குறையும். நம்ம மைண்ட் காம் டவுன் ஆகும். மெமரி பவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டலெக்சுவலா நம்ம நல்லா வேலை செய்ய முடியும். எமோஷ்னலா நெறைய நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாரி மென்டலாவும் நெறைய பேலன்ஸ் கிடைக்கும். மைண்டினுடைய ரிலாக்சேஷன் ஜாஸ்தி ஆகுறதுனால, நம்மளுடைய வேலைக்கான திறன் அதிகரிக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். பிபி அப்படிங்கிறது யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு கரெக்ட்டா பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த செக்ஷனல் பிரீத்திங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு தீர்க்க சுவாச பிராணாயாமா முடிச்சுட்டு, உங்க வயித்து மேல கைய வச்சுக்கிட்டு, நல்ல மூச்ச பொறுமையா இழுத்து பொறுமையா விடுங்க. இது எத்தனை முறை பண்ணலாம் அப்படின்னா, 25லிருந்து ஒரு 60 முறை கூட பண்ணலாம். மினிமம் 25 டைம்ஸ் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளோ நாழி ஆகும்னா, 2லிருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். நிதானமா மூச்சு இழுத்து நிதானமா விடுறதுக்கு. மூச்சு இழுக்கும்போது முகத்த சுளிக்காதீங்க. முகத்த ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. செவுத்துல சாஞ்சு உட்காந்துக்கங்க. முதுகு வலி இருக்கிறவங்க, லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க பின்னாடி ஒரு குஷன் வச்சுக்கலாம். குஷன் வச்சுக்கிட்டு நல்லா சாஞ்சு உட்காந்துக்கங்க. கைகள தியான முத்திரையில வச்சுக்கோங்க. தீர்க்க சுவாச பிராணாயாமாக்கு. ஆனா, இந்த செக்ஷனல் பிரீத்திங்கு உங்க வயித்து மேல கை வச்சுட்டு, வயிறு விரியுதா, சுருங்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. மூச்ச இழுக்கும்போது வயிறு உள்ள போச்சுன்னா, அத உடனே என்ன பண்ணுங்க, மூச்ச வெளியில விட்டுட்டு, மூச்ச இழுக்கும்போது வயிறு வெளியில வரணும். லைக் அ பலூன். பலூன ஞாபகம் வச்சுக்கோங்க. பலூன்ல காத்து உள்ள போகும்போது, அது என்ன ஆகுது? விரிவடையுது. காத்து வெளியில வரும்போது, அது வந்து சுருங்குது இல்லையா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அத ஞாபகம் வச்சுக்கிட்டு, அழகா, நல்ல பொறுமையா, நிதானமா உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இத காலையில ஒரு தடவ, சாயங்காலம் ஒரு தடவ பண்ணலாம். அதே மாரியே இப்ப நீங்க எங்கேயாவது பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு போறீங்க, ஒரு கிராமத்துக்கு போறீங்க, இல்ல டிராவல் பண்றீங்க, கார்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அந்த விண்டோவ எடுத்து விட்டுட்டு, அதாவது பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கணும். நல்ல வெளியில நெறைய மரங்கள், காற்றோட்டமான இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு, நீங்க டிராவல் பண்ணும்போது, தயவு செய்து இந்த மொபைல் பார்க்கறது, புக் படிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா, உங்க கண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் பம்ப் ஆகி கார் எல்லாம் போகும்போது, அதுக்கு தகுந்தா மாதிரி உங்க கண்ணு வந்து டிஸ்டன்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால கண் பார்வைக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த நேரத்தில நீங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு உபயோகிச்சுங்க. மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது அந்த டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 பக்கமும் மரங்கள் இருக்கு. நல்ல காற்றோட்டமான இடமா இருக்கு. பொல்யூஷன் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா, தாராளமாக நீங்க நல்ல பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணலாம். நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா, தயவு செஞ்சு படுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வயிற்று மேல கைய வச்சுட்டு, நல்ல பொறுமையா ஒரு 60 முறை நல்லா மூச்ச இழுத்து மூச்ச விட்டீங்கனாலே, மூளை வந்து உடனே அப்படியே காம் டவுன் ஆயிடும். மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். பாடி ஃபுல்லா ரொம்ப தளர்வான நிலையில இருக்கும். சீக்கிரம் தூக்கம் வந்துரும். அந்த தூக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஸ்லீப்பா இருக்கும். ஸோ, இந்த செக்ஷனல் பிரீத்திங் அதாவது பகுதி பிராணாயாமம், அதாவது பகுதி பகுதியாக நீங்க மூச்சு பயிற்சி பண்றதுல முதல்ல வயிற்று பகுதிக்கான மூச்சு பயிற்சிய இன்னைக்கு பார்த்தோம். அதுக்கு அடுத்த பயிற்சிய வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.